கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஊருக்கு போகும்போது பஸ்ஸில் விண்டோ சீட்டாக புக் பண்ணிவிட்டு ஜன்னல் கண்ணாடியில் தலையை வச்சு நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஆப்போசிட்டில் சைடுலேருந்து ஒரு லாரி வந்திருக்குது. வந்து இந்த கண்ணாடியில் இடித்து கண்ணாடியெல்லாம் உடஞ்சி என் உடம்பு ஃபுல்லாக தலை ஃபுல்லாக எல்லா பக்கமே கண்ணாடி இருந்தது. நான் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்து சீட்டில் இருந்தவர் தான் லாரி இடிக்க வர்றதை பார்த்துட்டு என்ன உள்ளே இழுத்துருக்காரு. உள்ளே இழுத்து போட்டதுனால என் தலை தப்பிச்சுது. இல்லைனா எனக்கு என்ன ஆயிருக்குன்னு எனக்கே தெரியாது. இந்த இடத்துல என் தாய் முத்தாரம்மன் தான் பக்கத்து சீட்டில் உள்ள ஒரு ரூபமாக வந்து என்னை காப்பாற்றினாங்கன்னு நான் முழுசாக நம்புகிறேன். சின்னதாக முள்ளு குத்துனாலே சாமி எனக்கு ஏன் இவ்வளோ பெரிய துன்பத்தை கொடுக்குறீங்கன்னு சாமியை திட்டுறவங்க நல்லா பார்த்துக்கோங்க. சாமி வந்து நமக்கு என்றைக்குமே துன்பத்தை கொடுக்கறதில்ல, கொடுக்கணும்னு அவசியமும் இல்லை. நமக்கு வர்ற பிரச்சனையிலேருந்து நம்மளை காப்பாற்றுறாங்களா இல்லையாங்கிறது தான் விஷயம். நமக்கு காப்பாற்றுற அளவுக்கு நம்ம கரெக்டாக வழிபாடு செய்கிறோம், சாமிக்கு எந்த வித குறையுமே வைக்கலன்னா இந்த மாதிரி நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதுலேருந்து நம்மளை காப்பாற்றி விட்டுருவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், என்றைக்குமே நம்ம வெளியே போகும்போது கொஞ்சம் தூரமாக போகும்போது கூட சாமிக்கிட்ட நல்லா வேண்டிட்டு, அம்மா நான் வெளியே போகிறேன், என்னை நல்லா பாதுகாத்து கொண்டுட்டு வாமான்னு சொல்லி சாமி கும்பிட்டுட்டு போனோம். முத்தாரம்மனோட திருநீர் நெத்தியில் இருந்ததுன்னா இந்த மாதிரி எவ்வளோ பெரிய கண்டம் வந்தாலும் நம்ம ஈஸியாக தப்பிச்சிடலாம்.